கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். பைபிள் குயிஸ் இதுல இணைந்திருக்கிற உங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. வேதம் அப்படின்றது வெறும் படிச்சுட்டு போறதையும் தாண்டி வேதத்துல நம்ம நிபுணர்களா இருக்க வேண்டியதும் அவசியம். வேதத்துல எங்க என்ன இருக்குது, எப்படியெல்லாம் அது நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்றதும், அதே சமயத்துல இப்ப சாலமோன் இருக்கிறாருன்னா எந்த அதிகாரத்துல எல்லாம் சாலமோன் வருவாரு அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். அதை ஊக்குவிக்கும் விதமாய் அதை நம்ம தெரிஞ்சுக்கிற விதமாய் நம்ம பைபிள் குயிஸ் அப்படின்றது நம்ம வச்சிருக்கோம். இது பைபிளை புரட்டி பார்த்து பதில் சொல்லக்கூடியதான். இன்னும் பைபிள் ஆப்லயும் நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி நீங்க பதில் சொல்லக்கூடியதா தான் இது இருக்கும். அதனால இது நீங்க கொஞ்சம் முக்கியப்படுத்தி யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நிறைய பேர் நம்மளுக்கு தான் பைபிள் இவ்வளவு தெரியுமே, அதுக்கப்புறமேட்டு இதுலயே உட்காந்துட்டு மெனக்கேட்டு பதில் சொல்லணுமா, இது காலகாலமா இருக்கிறது தான். ஆக்சுவலி நாங்க ஒரு 4-5 வருஷமா இதை நடத்திட்டு இருக்கிறோம். 5 வருஷத்துக்கு முன்னாடியும் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்பமும் இதே தான். மிஞ்சி போனா ஒரு 15 பேர்கிட்ட பதில் சொல்லுவாங்க, அவ்வளவுதானே தவிர அதை தாண்டி யாருமே போக மாட்டாங்க. எல்லாருடைய மைண்ட் செட்டும் அந்த மாதிரி மாறிடுச்சு. ஆனா இன்னைக்கு தேதிக்கு நம்ம வேதத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. புதுசா எதுவுமே சொல்லிக் கொடுக்க போறது இல்ல, இருக்கிறதையே திரும்ப நம்ம ஒரு தடவை படிக்க போறோம், அவ்வளவுதான். இருக்கிறதையும் திரும்ப ஒரு தடவை அனலைஸ் பண்ண போறோம், ஆராய போறோம், அவ்வளவுதான் தவிர மற்றபடி பெருசா எதுவுமே கிடையாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இப்போ இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது, இது எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்ட்டு. நான் எப்பவுமே சொன்னதுதான், நம்ம கொஸ்டின் எப்போ அப்லோட் பண்றோம் அப்படின்றது தெரியாது. ஈவன் எனக்கே தெரியாது. நம்ம ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் முடிய மாட்டேங்குது. திங்கக்கிழமை அப்லோட் பண்ணலாம் நினைச்சாலும் திங்கள் அப்படின்றது ஒரு வாரம் திங்கக்கிழமை முடியுது. அடுத்த திங்கக்கிழமை வரும்பொழுது நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் ஆயிடுது, இல்லை எடிட் பண்றதுக்கு டைம் ஆயிடுது, அப்லோட் பண்றதுக்கு டைம் ஆயிடுது. சம்டைம்ஸ் அந்த டைம்ல வேற ஏதாவது ஊழியங்கள் இருக்கிறதுனால அதையும் பண்ண முடியல. இப்படிப்பட்ட சில சிக்கல்கள் இருக்கிறதுனால கரெக்டா அதை ப்ராசஸ் பண்ண முடியல. நம்மளுக்கு கரெக்ட் டேட் அதை பிக்ஸ் பண்ண முடியல. இதனால நம்மளுக்கு எக்ஸாக்டா டேட் சொல்ல முடியாது. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அதை பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். யார் யார் இதுல பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்க உடனே பார்த்துட்டு முதல்ல பதில் சொல்றதுக்கு அது ஈஸியா இருக்கும். டைமிங்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க யார் ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். அதனால டைமிங்ஸ் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க உங்களுடைய பெயர் அண்ட் டைம் போடணும். உங்களுடைய பெயர் என்ன, நீங்க எத்தனை மணிக்கு பதில் சொல்லிருக்கீங்க அப்படின்றது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா மற்றவங்க அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, மற்றவங்க கமெண்ட் பாக்ஸ் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு முன்னாடி யாரு பதில் போட்டிருக்காங்க, யார் அதுக்கு அடுத்து வராங்க அப்படின்னு அவங்களுக்கும் தெரியணும். அதனால நீங்க அதை கொஞ்சம் முக்கியப்படுத்தி கரெக்டா நீங்க உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பெயர் அப்புறமேட்டு டைம் போட்டுட்டு ஏஎம்மா பிஎம்மா அப்படின்றதையும் நீங்க மென்ஷன் பண்ணணும். சில 10 மணின்னு போடுறாங்க, ஏஎம்மா பிஎம்மா அப்படின்றது தெரியல. அடுத்த ஒருத்தவங்க போடுறாங்க, அது ஏஎம்மா. 2 பேர் 10 போடுறாங்க, இவங்க காலைல போட்டுக்கிறாங்க நைட்டு போட்டுக்கிறாங்களான்னு தெரியல. நமக்கு ஜஸ்ட் 6 டே ஆகோ 7 டே ஆகோ தான் போட்டுருமே தவிர நம்மளுக்கு அது மென்ஷன் ஆகாது. அதனால டைம் போடும்போது மென்ஷன் பண்ணி போடுங்க. இதை நீங்க சரியா போடல, கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பெயர் போடல அப்படின்னா அதுக்கு 1 மார்க் மைனஸ் ஆகும். அதனால நீங்க அதை மிஸ் பண்ணக்கூடாது. கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க உங்களுடைய பெயரை போட வேண்டியது அவசியம். அடுத்தது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க தனியா அனுப்பணும். இன்னைக்கு ஒவ்வொருத்தங்க சிலதெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. ஒருத்தங்க பேர் போடுறாங்க, கமெண்ட் பாக்ஸ்ல பேரு டைம் போடுறாங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை அனுப்ப மாட்டேன்றாங்க. ரெண்டையுமே நீங்க பண்ணணும். இது நம்மளுக்கு பைபிள்ல நீங்க பார்த்து சொல்ற ஆன்சர் தான், இதுல விஷயம் கிடையாது. ஆனா இந்த சின்ன சின்ன டாஸ்க் எல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லா அந்த 5 பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி வரும். அதனால நீங்க இதையும் கொஞ்சம் முக்கியப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் நீங்க டைமிங்ஸ் அனுப்பணும். ஃபர்ஸ்ட் முதல்ல அனுப்புறவங்களுக்கு 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரும். ஒண்ணு. ரெண்டாவது உங்களுக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பேர் அண்ட் டைம் போடணும். மூணாவது அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க தனியா அனுப்பணும். நாலாவது சரியான பதில் அனுப்பணும். அஞ்சாவது அந்த பதிலுடைய அட்ரஸ் பைபிள்ல அது எங்க இருக்குது அப்படின்றத அனுப்பணும். அந்த அஞ்சையும் நீங்க சரியா செய்வீர்களானால் உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் ஒரு கொஸ்டினுக்கு கொடுக்கப்படும். அப்படி பாத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு ஒரு 10 கேள்விகளுக்கு 50 பாயிண்ட் வரும். மொத்தம் 150 பாயிண்ட் ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு இருக்கும். இது வரைக்கும் 20 கேள்விகள் கேட்டு முடிஞ்சாச்சு. இன்னும் 10 கேள்விகள் தான் இருக்குது. 10 கேள்விகளுக்கும் நீங்க சரியான பதில் அளிக்கும் பட்சத்துல உங்களுக்கு பாயிண்ட் அதிகமாகும். இப்போ பாயிண்ட் டீடைல்ஸ் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கிறது சகோதரி ஷேபா, அவர்களுக்கு 74 பாயிண்ட் இருக்குது. அவங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் சகோதரி அஸ்மிதா அவர்கள் 54.5 பாயிண்ட்ல அவங்க செகண்ட் இருக்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் சகோதரி ரூத் அவர்கள்
52 பாயிண்ட் எடுத்து அவங்க தேர்ட்ல இருக்கிறாங்க. ஃபோர்த் வந்து சிஸ்டர் மரியாள் 51 பாயிண்ட். ஃபிஃப்த் வந்து சிஸ்டர் ஆலிஸ் 45 பாயிண்ட். சிக்ஸ்த் வந்து சிஸ்டர் உஷா குமாரி 25 பாயிண்ட். ஸோ இந்த கடைசியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பாம இருந்திருப்பாங்க, கமெண்ட்ல போடாம விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால தான் அவங்களுக்கு எல்லாம் வந்து பாயிண்ட் வந்து கம்மியா இருக்குது. ஸோ அதிகமா இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் கரெக்டா பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஆன்சர் எல்லாருமே கரெக்ட் தான், எல்லாருமே கரெக்டான ஆன்சர் தான் பண்ணிருக்கீங்க. பட் இந்த ப்ராசஸ் வந்து ஒழுங்கா பண்ணாததுனால தான் உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கு. இதை வந்து ஒழுங்கா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அதை பார்த்த உடனே கமெண்ட்ல உங்களுடைய பேர் போடுங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தனியா வாட்ஸ்அப் அனுப்புங்க. தேர்டு நீங்க ஃபர்ஸ்ட் குயிக்கா அனுப்பும்போது அது ஒண்ணு. ஃபோர்த்து ஆன்சர் அனுப்பணும். ஃபிஃப்த் ஆன்சரோட அதோடைய வசன ஆதாரத்தை அனுப்பணும். இந்த 5 நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா ஒரு கேள்வி, ஒரு பதிலுக்கு வந்து 5 பாயிண்ட் இருக்கும். 10 கேள்விகளுக்கு 50 பாயிண்ட் வரும். சோ இதுல வந்து உங்களுக்கு அடிஷனலா நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆஃபர் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சிலர் வந்து கீழே இருக்கிறீங்க. 25 பாயிண்ட் உஷா குமாரி அவர்கள் 25 பாயிண்ட்ல தான் இருக்கிறாங்க. இப்படி கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். நீங்க நம்மளுடைய லிங்க், நம்மளுடைய யூடியூப் லிங்க், இந்த கேள்வி பதிலுடைய யூடியூப் லிங்க் உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல நீங்க வைப்பீர்களானால் உங்களுக்கு அடிஷனலா 5 பாயிண்ட் நான் வந்து கொடுக்கறதா இருக்கும். ஸோ அடிஷனல் 5 பாயிண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஸ்டேட்டஸ்ல வந்து இந்த இதோடைய லிங்க் வந்து வைக்கலாம். ஸோ யாருனாலும் வைக்கலாம், நீங்க தான் அப்படின்னு இல்ல, யார் யார் பதில் சொல்றீங்களோ நீங்க யாருனாலும் உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வந்து லிங்கை வைக்கலாம். அந்த ஸ்டேட்டஸ்ல லிங்க் வைக்கிறதுனால உங்களுக்கு அடிஷனலா ஒரு 5 பாயிண்ட் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்க தனிப்பட்ட நபர்களுக்கு நீங்க வந்து இதை அனுப்பும்போது, தனிப்பட்ட நபர்களுக்கு நீங்க அனுப்பும்போது ஒரு நபருக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்க வேற ஏதாவது குரூப்ல இருந்தீங்கன்னா, கிறிஸ்டியன் குரூப் ஏதாவது குரூப்ல இருக்கிறீங்க, அந்த குரூப்ல வந்து இதை ஷேர் பண்றீங்க அப்படின்னா குரூப்ல அனுப்பும்போது 5 பாயிண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும். ஸோ குரூப்ல அனுப்பும்போது 5 பாயிண்ட், அதே மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறது 5 பாயிண்ட், தனி நபர்களுக்கு அனுப்பும்போது 1 பாயிண்ட் அப்படின்ட்டு உங்களுக்கு அடிஷனல் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால பாயிண்ட் கம்மியா இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ பயன்படுத்தி நீங்க வந்து அனுப்பிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். நான் வந்து இத்தனை பேருக்கு அனுப்பியிருக்கிறேன் அப்படின்றத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பும்போது அதை பார்த்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு அடிஷனலா எத்தனை பாயிண்ட் வரும் அப்படின்றத போட்டு உங்களுக்கு வந்து கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து கடைசி இந்த மாசத்துடைய கடைசி எபிசோட். இந்த எபிசோட்ல உங்களுக்கு 10 கேள்விகள் கேட்கப்படும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே ஃபார்மேட்ல இந்த 10 கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்க. பதில் சொல்லிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான பாயிண்ட் வந்து கொடுக்கப்படும். அதே மாதிரி பாயிண்ட் கம்மியா இருக்கக்கூடியவர்கள் நீங்க வந்து இந்த ஆப்ஷன் பயன்படுத்திக்கலாம். நீங்க ஷேர் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனல் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ பாயிண்ட் அதிகமா இருக்கக்கூடியவர்கள் கூட இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே, யாருனாலும் இதை பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது உங்களுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்குது. இதையும் நீங்க பயன்படுத்தி உங்களுடைய பாயிண்ட் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. இந்த மாசத்துல 30ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். ஓகே, நம்மளுக்கு வந்து அடுத்த மாசத்துக்கான கேள்விகள் வந்து 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ தான் கேட்கப்படும். ஆனாலும் உங்களுக்கு பதில் அளிக்க வேண்டிய கடைசி நாள் 30 தான். 30க்கு அப்புறமேட்டு வரக்கூடிய பதில்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 30ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க பதில் அளிக்கணும். ஸோ இன்னைக்கு 27ஆம் தேதி, இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது. 3 நாளுக்குள்ள 30ஆம் தேதி நைட்டு 12 மணி வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ள நீங்க வந்து உங்களுடைய பதில் சொல்லிடணும். பதில் சொல்ல 31ஆம் தேதி பதில் சொல்றவங்களுக்கு அதுக்கான பாயிண்ட் எதுவுமே கிடையாது. அதனால சீக்கிரமா சொல்லி முடிங்க. பார்ட்டிசிபேட் பண்ற உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஏன்னா நீங்க வந்து பைபிளை இன்னும் ஆர்வமா தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வம் காட்டுறதுனால கண்டிப்பா கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you.